தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி சென்னை சிவானந்த சாலையில் 19வது நாளாக கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி சென்னை சிவானந்த சாலையில் 19வது நாளாக கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். கோபாலகிருஷ்ணன் வணக்கம். இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் 15,000க்கும் அதிகமான ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளர்களாக 12,000க்கும் அதிகமான செயலாளர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இவர்கள் காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட்டு தமிழக அரசு துறைகளில் சி பிரிவில் உள்ள அரசு ஊழியர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை இவர்கள் பெற்று வருகின்றனர். ஆனாலும் அரசு ஊழியர்கள் சி பிரிவில் நிலையில் உள்ள ஊழியர்கள் பெற்று வரும் சி பிரிவு ஊழியர்கள் பெற்று வரும் ஊதியத்தை காலமுறை ஊதியமாக இவர்கள் பெற்று வந்தாலும் கூட தமிழக அரசு அண்மையில் குறிப்பாக ஜனவரி 3ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்காக மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்தது. ஆனால் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்கள் அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊராட்சி செயலாளர்கள் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தமிழக அரசிடம் முறையிட்டும் இவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தினால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இன்று 19வது நாளாக எட்டியுள்ள இந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் போராட்டம் என்பது சென்னை சாமி சிவானந்தா சாலையில் மாபெரும் தர்ணா போராட்டமாக நடைபெற்றது. காலை 10 மணி முதல் 12:50 வரை சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் தங்களையும் தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். தொடர் முழக்கங்களையும் தமிழக அரசுக்கு எதிராக எழுப்பியதால் தற்போது ஊராட்சி செயலாளர்கள் 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்களின் நியாயமான கோரிக்கை காலமுறை ஊதியத்தில் பணியாற்றினால் அவர்களுக்கு தமிழக அரசு அறிவிக்கும் சலுகைகள் பொருந்துவதோடு மட்டுமல்லாமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அனைத்து காலமுறை அரசு ஊழியர்களும் சேர்க்கும் பொழுது ஊராட்சி செயலாளர்களை மட்டும் சேர்க்காமல் அரசாணை வெளியிட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களையும் சேர்த்து அரசாணை வெளியிட வேண்டும் என்றுதான் கடந்த 19 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த இதில் 4 நாட்களாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன போராட்டங்களை ஊராட்சி செயலாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஊராட்சி செயலாளர்கள் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து போராடுவது, அதே போன்று மடிப்பிச்சை ஏந்தி போராடுவது என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட தமிழக அரசு இவர்களுக்கான அரசாணையை வெளியிடாமல் இதுவரை காலம் தாழ்த்தி வருவது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பதாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசு இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களையும் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 1000க்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து ஒரு அராஜக போக்கோடு செயல்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போராட்ட களத்தில் இருக்கும் ஊராட்சி செயலாளர்களை அரசு தரப்புக்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை அலட்சிய போக்கோடு செயல்படுவதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காவல்துறையினரின் நடவடிக்கை ஒரு புறம் என்றால் தமிழக அரசும் 19 நாட்களாக போராடி வரும் ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கையை ஏற்காமல் காலம் தாழ்த்தி வருவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் போராட்டத்தின் போது ஈடுபட்டு கைதாகியுள்ள ஊராட்சி செயலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஓய்வூதிய அரசாணை